தெருவோர குழந்தைகள் அதிகம் காணாமல் போவதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ள நடிகர் பார்த்திபன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நிறைய செய்திகள் இருக்கும். தேர்தலில் இருந்து கூட்டணியில இருந்து நிறைய செய்திகள் இருக்கும். ஒருத்தர ஒரு செய்தி பாதிக்கும். என்னையும் திருமதி லதா ரஜினிகாந்தையும் இந்த செய்தி பாதிச்சதுனால போலீஸ்க்கு இதை கொஞ்சம் அவசர நடவடிக்கையா இது மேல கவனம் செலுத்த முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக. ஏன்னா தேர்தல் நேரத்தில் எதை பார்த்தாலும் தேர்தல் தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த இடத்துல நாங்க என்ன பண்ணோம்னா தனித்து போட்டிடுறதுன்னு இல்லாம கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் மனிதநேய மன்றம், லதா ரஜினிகாந்த் அவருடைய தயா பவுண்டேஷன், எக்ஸ்னோரா நிர்மல் அவர்கள், இந்த மாதிரி இன்னும் நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கான ஒரு விழிப்புணர்வு, அதாவது இது மேல ஒரு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி நேத்து நான் நம்ம தமிழக முதல்வர் அவர்களுடைய அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு எனக்கு இதுக்கு ஒரு டைம் கொடுங்க, அம்மா குழந்தைகள் நல காப்பகம் அப்படின்னு ஏன் ஒரு காப்பகத்தை நம்ம ஆரம்பிக்க கூடாது, அம்மானாவே குழந்தைகள் தான் அடுத்து ஞாபகம் வருது, அதனால ஏன் அப்படி ஒரு நல காப்பகத்தை ஆரம்பிக்க கூடாது. இந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரிசால இருந்து இங்க தெருமுனையில பிச்சை எடுக்கிற குழந்தைங்க இங்க இருக்காங்க. அந்த தாய்மாரையும் குழந்தையும் பார்த்தோம்னா அது ரெண்டு பேருக்கும் நிறைய முகஜாடைகளே வேறையா இருக்கு. நான் அதனால இன்னைக்கு கமிஷனர்கிட்ட முதல் விஷயம் காவல்துறைக்கும் கமிஷனருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா உடனடியா இதுக்கு நேரம் கொடுத்தாரு. ரெண்டாவது விஷயம் உடனடியா இது மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், ஆல்ரெடி நடவடிக்கை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, இந்த சிக்னல்ல பிச்சை எடுக்கிற குழந்தைகளை அவங்க எங்க இருந்து வராங்கன்னு கண்டுபிடிச்சோம்னா இந்த குழந்தைங்க